ஹாய் ஃபர்ஸ்ட் கைஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். லியோவோட ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா இந்த ஒரு எல்ஐசி திரைப்படத்தை சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ரிலீசர் ப்ரொடியூஸும் பண்ணுறாரு. அண்ட் இந்த ஒரு படத்தோட டேரக்டர் விக்னேஷ் சிவன். நம்ம அஜித்துடைய ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் வந்து ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு படத்தை விக்னேஷ் சிவன் டேரக்ட் வந்து பண்ணிட்டு வராரு. இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் முடிந்து போகுது. இந்த ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம அனிருத். ஸோ விக்னேஷ் சிவனோட படம்னாலே அனிருத் தான் மியூசிக் டைரக்டர் வந்திருப்பாரு. ஸோ இந்த ஒரு படத்துக்குமே அனிருத் தான் மியூசிக் டைரக்டர். அண்ட் ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன். அவருடைய கோமாளி படம் அண்ட் அவரோட டைரக்ஷன்லேயே அவரும் நடிக்கவும் செஞ்சார் லவ் ஸ்டோரி திரைப்படம். அதை தொடர்ந்து இந்த ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கவும் செய்கிறாரு. அண்ட் இது போக ஏஜிஎஸ் கூட டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணவும் செய்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா டிராகன் படத்தை முடிச்சதுக்கப்புறமா மைல் 3 மூவிஸ் வந்து இருக்காங்க இல்லையா, தெலுங்கு ப்ரொடியூசரான மைல் 3 மூவிஸ் அவங்களோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிக்கவும் போகிறாரு. டைரக்ட் பண்ண போகிறது கிடையாது, நடிக்க வந்து போகிறாரு. அண்ட் அந்த ஒரு படத்தோட ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேமலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த ஒரு படத்தோட ஹீரோயின் தான் அந்த ஒரு படத்தை நடிக்கவும் செய்கிறாங்க. எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துக்கு நான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீம் கொடுக்கவும் செஞ்சாங்க. பூஜையெல்லாம் போட்டு இந்த ஒரு படத்துக்கு நான் அப்படியே டீம் கொடுக்கவும் செஞ்சாங்க. பட் அதுக்கப்புறமா இந்த ஒரு படத்தோட டைட்டிலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்ஐசி கம்பெனிக்காரங்க இந்த ஒரு படத்தோட டைட்டிலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து எல்ஐசி அப்படி சொல்லிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரச்சனை ரொம்ப நாட்களாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன டாக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் சேஞ்ச் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் வந்து போச்சு. ஃபைனலாக டீம் வந்து டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டைட்டிலில் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லையா, அந்த ஒரு சியை தூக்கிட்டு கே வந்து போட்டாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து எல்ஐகே, எல்ஐசியை வந்து விட்டுட்டு எல்ஐகே, அந்த சியை தூக்கிட்டு கே வந்து போட்டுட்டாங்க. ஸோ இப்போ அதே டைட்டில் தான், பட் சிக்கு பதிலாக கே வந்து போட்டாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. பிரதீப்போட பிறந்தநாள் இந்த ஒரு படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் டீம் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம எஸ்டே சூர்யா சாரோட போஸ்டர் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். முக்கியமாக SK-17 நம்ம எஸ்கேவுடைய 17வது ஃபிலிமாக இந்த ஒரு படம் இருக்க வந்து வேண்டியது. பட் ஆனால் இந்த ஒரு படத்தோட விஎஃப்எக்ஸ்க்கான அந்த ஒரு காசெல்லாம் அதிகமாக இருந்தனால இந்த ஒரு படத்தை ட்ராப் வந்து பண்ணாங்க. இப்போ நம்ம விக்னேஷ் சிவன் நம்ம எஸ்கேக்கு இல்லாமல் பிரதீப்போட சேர்ந்து இந்த ஒரு படத்தை பண்ணவும் செய்கிறாரு. எல்ஐகே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துல வந்து இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்க 3 போஸ்டருமே பார்க்க நல்லா இருக்கு. போஸ்டர் ரொம்ப கிரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போஸ்டர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் டீம் இப்போதைக்கு பிளான் பண்ணுறது அக்டோபர் மாதம், அக்டோபரில் தீபாவளி ஷோ இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிளான் பண்ணிச்சிருக்காங்க. அப்படியே இந்த ஒரு படம் ப்ரீபோன்லாம் ஆகாது, போஸ்ட்போன் தான் ஆகும். ஸோ ஒன்று இந்த ஒரு படம் வந்து அக்டோபர் தீபாவளி ஷோ ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அதையும் தாண்டி டிசம்பர் இல்லை அடுத்த வருஷம் கூட போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும். செய்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்கள். டைட்டில் பற்றின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்கள்.